அவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட பிரசங்கத்துக்கு நேராக போகலாம். பிரசங்கத்துக்கு அடிப்படையான வசனம் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து அந்நாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு அந்நாளே ஏன் அழுகிறாய். அண்ணாளுங்கிற அம்மா என்ன செய்றாங்க, அங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் பேரு எல்கானா. அவர் மனைவியை பார்த்து சொல்லாரு, அண்ணாளே ஏன் அழுதுட்டு இருக்கிற, ஏன் சாப்பிடாம இருக்கிற, ஏன் சஞ்சலப்படுகிற, 10 பிள்ளைய விட நான் உனக்கு அதிகம் தானே, ஏன் அழுகிற, ஏன் சாப்பிடாம இருக்கிற, ஏன் சஞ்சலப்படுகிறேன்னு கேட்கிற அந்த கணவருக்கு தெரியுது ஏதனால அழுகிறான்னா, அண்ணாளாகிய மூத்த மனைவிக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை, ஒரு குழந்தை கூட இல்லை. அந்த குழந்தை இல்லாததுனால இந்த அம்மா அழுதுட்டு இருக்குது. ஏன் அழுகுது? அப்படி இன்னொரு மனைவி, 2வது மனைவி, இந்த எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருக்கிறாங்க. சாமுவேல் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். எல்கானா என்பவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவளுடைய பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அந்நாளுக்கோ பிள்ளை இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப எல்கானாங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு என்னன்னா 2 மனைவிகள் இருக்கிறாங்க. ஒருத்தி பேர் அன்னாள். அன்னாள் என்று சொன்னா கிருபை என்ற அர்த்தம். இன்னொருத்தி இருக்கிறான், அவளுக்கு பேர் பெனினாள். பெனினாள்னா விலையேற பெற்ற முத்து அப்படின்னு அந்த பேருக்கு அர்த்தம். பெனினாளுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா அன்னாளுக்கு முதல் மனைவிக்கு குழந்தை இல்லை. முதல் மனைவிக்கு குழந்தை இல்லாதனால இன்னொரு மனைவி அவர் கட்ட வேண்டிய, திருமணம் முடிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள அந்த நாட்டு சட்டத்தின்படி, பிரமாணத்தின்படி திருமணம் முடிச்சிட்டார். இன்னொரு பெண் அவர் திருமணம் முடித்திருக்கிறார். அந்த பெண்ணுக்கு, அந்த 2வது மனைவிக்கு பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா 4வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவருடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். இப்போ இங்க பாருங்க, அந்த 4வது வசனத்துல சொல்லும் பொழுது பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். என்ன பிள்ளைகள் இருந்தார்கள்னா, ஆண் பிள்ளைகளும் இருந்தார்கள், பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள். அதான் குமாரருக்கும் குமாரத்திக்கும் பங்கு கொடுப்பான்னா, பெனினாளுக்கு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள். எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சொல்லி பைபிளில் சொல்லப்படலை. ஆனால் பிள்ளைகள் நிறையா என்ன செஞ்சுருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. முதல் மனைவிக்கோ ஒரு பிள்ளையும் இல்லை. இப்போ பிள்ளை இல்லை என்று சொல்லி அவங்க என்ன செய்யலை, அழல. பிள்ளை இல்லைன்னு சொல்லி கணவர் துன்புறுத்ததுனால அழல. ஏன் இந்த அம்மா அழுதுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க 6வது வசனத்தை வாசிங்க. அண்ணால் அம்மா ஏன் அழுதுச்சு அப்படிங்கிறதுக்கு அந்த காரியத்தை வாசிங்க. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினால், வேதனைப்படுத்தினால், துன்பப்படும்படிக்கான வார்த்தைகளை அங்கே பேசுகிறாள். துன்புறுத்தும்படியான, வேதனைப்படும்படியான காரியங்களை அங்கு செய்கிறார். ஏன் அப்படி செய்தால் என்று சொன்னா, 5வது வசனத்துல அன்னாளை எல்கானா, அதாவது கணவர் மூத்தவள், அன்னாளுக்கு பிள்ளை இல்லாம இருந்தாலும் அந்த அன்னாளை எல்கானா என்பவர் சிநேகிக்கிறார், நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார். பிள்ளை இல்லைனாலும் குறை இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிறாம என்ன செய்கிறாரு,
அதிகமாக அவருடைய நேசிக்கிறார். ஒன்று, பெண்ணினாளுக்கு அது என்ன செய்யும்? நான் இத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறேன், உங்களுக்கு வம்சத்தை விருத்தியடைய செஞ்சுருக்கிறேன், உங்கள் பேருக்கு நல்ல பேர் உண்டாகும்படி செஞ்சுருக்கிறேன், நான் உங்களுக்கு பிரியமாக சிநேகமாக இருக்கிறத விட மூத்தவள், சொல்லப்போனால் அக்காள், என்னுடைய அக்கா மேலே அவள் பிள்ளை பெற்றுக் கொடுக்க முடியாமல் இருந்தாலும் அவன் மேலே ரொம்ப பாசமாக சிநேகமாக என்ன செய்றீங்க? இருக்கிறீங்க. அப்போது நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போது இப்படி என் கணவர் என்ன செய்கிறார்னா, மூத்தவளை என் அக்காவை அண்ணால ரொம்ப நேசிக்கிறார். நான் இவ்வளவு பெற்று எடுத்திருக்கிறேன், அவருக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வம்சங்களை கொடுத்துருக்கிறேன், அவர் தலை நிமிர்ந்து நடக்கும்படி பேர் புகழாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட என்ன விலையேற பெற்ற முத்து மாதிரி வைரம் மாதிரி இருக்கிறேன், என்னைய அவர் அதிகமாக நேசிக்கிறத விட என் அக்காலை அண்ணாலை என்ன செய்கிறார்? நேசிக்கிறார்னு ஒரு பக்கம் கோபம் இருக்குது. அதனால கணவர்கிட்ட போய் காமிக்க முடியாதனால யார்கிட்ட போய் காமிக்குதுங்க? அக்காக்காரிட்ட என்ன செய்கிறாங்க? துக்கப்படும்படியான வேதனைப்படும்படியான காரியத்தை பேசுறது, செய்கிறது, வேதனைப்படுத்திட்டு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, அடுத்த அந்த 5ஆம் வசனத்தில் தொடர்ந்து வாசிங்க. அண்ணாலை சிநேகித்தபடியினால் ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். இப்போ இங்க கவனிச்சு பாருங்க, மூத்தவளை குழந்தை இல்லைனாலும் அவளை அதிகமாக நேசிக்கிறான், பாசமாக இருக்கிறான். அத்தோடு கூட இல்லாமல் ஆலயத்துக்கு தேவாலயத்துக்கு போனால் அங்கே ஆடு, அங்கே மாடு, அங்கே புறா என்ன செய்வாங்க? அதெல்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா தேவ ஆலயத்துக்கு போய் பலி செலுத்துவாங்க. அதாவது கெடா விட்டுறன்னு சொல்ல பார்த்தீங்களா? அது மாதிரி அங்கே என்ன செய்வாங்க? பலி செலுத்துவாங்க. ஆலயத்தில் போய் பலி செலுத்தி அதில் வர்றதை ஆசாரியர்களுக்கு, அதாவது நம்ம சொல்லுவோம் பூஜாரின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு பங்கு போக மற்ற என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அந்த கடாவை, ஆடை, காளையை பலி செலுத்துறவங்களுக்கு பங்கு வரும் அந்த குடும்பத்துக்கு. அந்த பங்கை பிரித்து அவங்க சமைச்சு என்ன செய்வாங்க? ஆலயத்தில் அங்கே என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம இந்திய தேசத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த காரியங்கள் என்ன செய்கிறது? நம்ம நடந்திருக்குது, நம்ம பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது, ஒரு சில இதில் இருக்குது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? பங்கு வச்சு அங்கே சமையல் பண்ணி அங்கே சாப்பிடும் பொழுது இவளுக்கு மட்டும் 2 பங்கு கொடுப்பா. அப்படி யாருக்கு? மூத்த மனைவிக்கு ஆகிய அண்ணாளுக்கு 2 பங்கு, 2 மடங்கு அங்கே கொடுப்பாராம். ஒன்று, அவன் மேலே பாசமாக இருக்கிறாரு. 2, என்ன செய்கிறார்? ஆலயத்தில் போகும்போதெல்லாம், பண்டிகைக்கு போகும்போதெல்லாம் பழி செலுத்து ஆடு அல்லது கெடாவை மாடை என்ன செய்ய பழி செலுத்தினா அதில் வருகிற பங்கு 2 மடங்கு கொடுக்குறான். அப்போ பெண்ணியாளுக்கு என்ன வருது? கோபம் வருது. அந்த இடத்துல இப்போ உள்ள ஒரு பெண்ணு, இப்போ 2 அக்கா ஒரு குடும்பத்தில் இருக்கிறான்னு வச்சுங்களேன், இப்படி பிள்ளை பெற்றெடுக்காம இருக்கிற அந்த அக்காவை வீட்டுக்காரர் நிறைய பாசமாக நேசமாக இருக்கிறாரு. எது கொடுத்தாலும் அவளுக்கு 2 பங்கு 2 மடங்காக கொடுத்தாருன்னா தங்கச்சிகாரி சும்மா இருக்குமா? சும்மா இருக்குமா? தங்கச்சிகாரி கொடுக்கும்போது வாயை மூடிட்டு இருந்தாலும் அடுத்து வயிற்றில் ஒரு புழு பூச்சி கூட இல்லை, ஒரு பிள்ளைய கூட பெற்றெடுக்க முடியல, இவளுக்கு கொட்டிக்கிறார் 2 மடங்கு பங்கு வேணுமா? இம்புட்டு கொட்டணுமாக்கும். எப்படி மனசாட்சி இல்லாமல் வச்சுக்கிற பாருங்க. நான் எல்லாம் பாருங்க, எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, என் பங்கை கூட அதில் என்ன செய்கிறேன்? என் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்குறேன், இவளுக்கு 2 மடங்கு கொடுக்குறாங்க. ஒண்டி கட்டையாக இருந்துக்கிட்டு இத்தனையும் சாப்பிட்லாமா? பிள்ளைங்க இருக்கிறாங்களே, வேண்டாங்க, எனக்கு 2 மடங்கு வேண்டாம், என் தங்கச்சிக்காரி பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருங்க, எனக்கு ஏதோ கொஞ்சம் போதுங்கன்னு ஒரு நாள் சொல்கிறாளா? எப்படி சொல்லுவா? அவள் பிள்ளை பெற்றிருந்தா தானே அவளுக்கு அருமை தெரியும். அவள் கொடுத்தா இவ வாங்கிக்கிறதா? இப்படி ஒவ்வொரு வருஷமும் சண்டை. ஆலயத்துக்கு, கோயிலுக்கு போனோம், சர்ச்சுக்கு போனோம், தேவ ஆலயத்துக்கு போனோம், ஆண்டவரை கும்பிட்டோம், சந்தோஷமாக நிம்மதியாக திரும்பி வந்தோம்னு கிடையாது. வீட்டிலலாம் பாடாப்படுத்துகிறானா இந்த பெண்ணினால், வெளியில் ஊர் ஜனங்கள் மத்தியிலையும் அவளை வேதனைப்படுத்துகிறானா? அது மட்டும் இல்லை, வெளியில் ஆலயத்துக்கு, தேவ ஆலயத்துக்கு போனாலும் அங்கேயும் இதே பிரச்சனை தான். எப்படி இருக்கும்? வீட்டிலேயே நிம்மதி இல்லை, வேலைக்கு போகிற இடத்துல, வெளியில் போகிற இடத்துலையும் நிம்மதி இல்லை, அப்புறம் கோவிலுக்கு, சர்ச்சுக்கு, ஆலயத்துக்கு வந்தாலும் அங்கேயும் நிம்மதி இல்லை. என்ன பண்ணுவீங்க? அந்த அம்மா எங்கேயும் சண்டை போட்டதாவோ
குடுமியை பிடிச்சி ஆட்டுனதாகவோ அங்கே தலைமுடி சண்டை வந்ததாகவோ சொல்லப்படலை. அவள் திட்டும் போதெல்லாம், அவள் அவமானப்படுத்தும் போதெல்லாம், தான் குறைய குத்தி குத்தி காமிக்கும் போதெல்லாம் அவள் முதல்ல என்ன செய்வா? முதல்ல சாப்பிட மாட்டா. 7வது வசனத்தை வாசிங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய், வருஷந்தோறும் ஒரு தடவை 2 தடவை, வருஷம் அவளுக்கு 2 மடங்கு பங்கு கொடுப்பான் செய்வாள். அவன் அவளை மனமடிவாக்குவாள். அவளை யாரு? இந்த தங்கச்சிக்காரி பெணினாள்காரி அக்காவை வருஷம் சர்ச்சுக்கு ஆலயத்துக்கு அங்கே போனப்பெல்லாம் இதே தான் செய்வா. அவன் வீட்டுக்காரர் 2 மடங்கு வருஷம் என் பாசம் குறையாது, என் நேசம் குறையாது, எப்பயுமே அவர் கொடுக்கறத கொடுப்பாரு, எப்பயுமே வம்பு இழுக்கிறத இந்த தங்கச்சிக்காரி இழுப்பான். எப்படி இருக்கும்? நிம்மதியா 1 வருஷமாச்சும் ஆண்டவருடைய கோயிலுக்கு போய் வணங்கிக்கிட்டு வேண்டிட்டு செபிச்சுட்டு வந்தோம்னு இல்லை. ஒரு நாள் ஒரு பொழுது கூட நிம்மதி இல்லை. இப்படி பேசின உடனே எதுல இருந்து கையை எடுத்துரும் அந்த அம்மா. உனக்கெல்லாம் ஒரு சாப்பாடு ஒரு கேடு, அப்படி சாப்பிடமாக்கம் அவசியமா? அது 2 மடங்காம். அதாவது நம்ம பாசியில் சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு பிளேட்டுன்னா, ஆமாம், இந்த அம்மாவுக்கு மட்டும் 2 பிளேட்டு கொடுக்குறது. 6 தின்னு இப்படி இப்படியே இருக்க வேண்டியதா? ஒன்றுக்கு ஆகுதான்னு வாரு. எதுக்கு ஆகுது? வீட்டுக்கு, என் வீட்டுக்காரனுக்கும் ஒன்னால் அவமானம், எங்களுக்கும் அவமானம், ஆனால் திங்கிறதுல மட்டும் குறையே இல்லை. அப்படி கேள்வி கேட்ட உடனே ஃபஸ்ட்டு கோபம் வரும். அப்புறம் என்ன வந்துடும்? முதல்ல எதோ தள்ளி வச்சுருவாங்க, சாப்பாடை தொட மாட்டாங்க. எதை தொட மாட்டாங்க? தொடாமல் எழுந்து போயிட்டா இந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆலயத்தில், சர்ச்சில், தேவாலயத்தில் பழி செலுத்தின அந்த சாப்பாடை நம்ம என்ன செய்யக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாது. சாப்பிடணும் குடும்பமாக, கீழே கொட்டக்கூடாது. அப்போ என்ன செய்வேன்? எதிர்த்து போன உடனே ஆமாம் ஒன்றும் சொல்லக்கூடாது, சொல்லிட்டா கோபம் வந்துடும்னு சொன்னோடனே சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த 2 மடங்கு, அதாவது நம்ம பாசத்தில் 2 தட்டு நிறையான்னு வச்சுக்குவேன், 2 பாத்திரம் நிறைய. இந்த சாப்பாடெல்லாம் எடுத்து யார் சாப்பிட்றது? இப்போ தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைகளும். இப்படியே சொல்லி வருஷம் இந்த காரியத்தை செஞ்சிட்ருக்குறாங்க. இந்த அம்மா எஞ்சி போய் அழுதுரும். ஃபஸ்ட்டு எழுந்து சாப்பிடாது, எஞ்சி போய் அழ ஆரம்பிச்சிடும். அழுகிறத பார்த்து அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாரு, இப்போ எல்கானாவா என்ன சார் அண்ணாலே ஏன் அழுகிற? ஏன் சாப்பிடாம இருக்கிற? ஏன் சஞ்சலப்படுகிற? 10 பிள்ளை நீ பெத்து கொடுத்திருந்தாலும் அதை விட நான் உனக்கு அதிகம், 10 பிள்ளையை விட நான் உனக்கு அதிகம். நான் உனக்கு பிள்ளையா இருக்கிறேன், நான் உனக்கு கணவன் மாத்திரமில்லை உனக்கு பிள்ளையா இருக்கிறேன், நான் 10 பிள்ளையை விட அதிகம் தானே உனக்கு, ஏன் இப்படி அழுகிற அப்படின்னு இந்த அண்ணாளிடத்தில் வந்து சொன்னானே தவிர பெணினாள் இடத்துல என்ன நீ என்னத்தை பேசிட்டு இருக்கிற, எங்க வந்து பேசிட்டு இருக்கிற, இங்கே வந்து சேட்டை காமிக்கிற அப்படின்னு 2 தட்டு தட்டி பல்ல தட்டி உதிர்த்து வாயை திறக்கூடாம பண்ணாரான்னு அங்கே செஞ்சதா சொல்லலை. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. மிரட்டிருக்கலாம், கண்டிச்சிருக்கலாம். 1 தடவை மிரட்டுவார், 2 தடவை மிரட்டுவார். அப்புறம் பார்ப்பாரு நாய் வாழை நிமித்தவே முடியலைன்னா என்ன செய்வார்? கேட்குறவங்க கூட தான் போய் சொல்லுவார். யார்கிட்ட சொல்லுவார்? அண்ணாலே அவளை பற்றி தான் உனக்கு தெரியுமே, அவள் எப்பயுமே வம்புழுக்கணும், உன்னை சண்டை பண்ணணும், உன்னை அழ வைக்கணும், அதுதான் அவளுக்கு குறிக்கோள். அவள் எப்பயும் செஞ்சுட்டு போறா, நீ அதை கண்டுக்கிறாத, அதை நினச்சி மனசு உடையாத, நீ அழாத, பிள்ளை இல்லைன்னு நினைக்காத. உனக்கு பிள்ளை இல்லைன்னு நான் ஒரு நாள் நினைச்சதே இல்லை. ஏன் திருமணம் பண்ணீங்க? இல்லை, சட்டத்தின்படி, சமுதாயத்தின்படி, அந்த பிரமாணத்தின்படி நான் திருமணம் பண்ண விரும்பி அல்ல. உனக்கு பிள்ளை இல்லை, வேற ஒருத்தைய திருமணமாகி நான் பிள்ளையை பெற்றுக்கொள்ளணும்னு இல்லை. சட்டம் இருக்குது, ஆண்டவருடைய நீதி இருக்குது, பிரமாணம் இருக்குது, நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதன்படி என்ன செஞ்சாகணும்? திருமணம் முடிக்கணும்னு முடிச்சனே தவிர அந்த நாட்டு சட்டத்தின்படி. அதனால நீ என்னை புரிஞ்சுக்கிருவ, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டுக்கிருவ, கீழ்ப்படிவ, என்னை முழுசு புரிஞ்சுக்கிற நீ ஒருத்தி மாத்திரம் தான் சொல்லி அவட்ட போய் நீ ஏன் அழுற? ஏன் நீ என்ன செய்கிற? சாப்பிடாம இருக்கிற? ஏன் சஞ்சலப்படுற? 10 பிள்ளைய விட நான் அதிகம் உனக்கு அப்படின்னு கட்டின கணவர் வந்து ஆறுதல் சொன்னாலும், அன்பு காமிச்சாலும்,
என்ன சொன்னாலும் அவளுடைய அழுகையை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியவில்லை. இது என்ன தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு வரல. வீட்டுக்காரர்களால் இந்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வர முடியாது. மனுஷங்களால் உங்க பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வரவே முடியாது. உங்க பிரச்சனையை மனுஷங்களால் முடிச்சு வைக்க முடியாது. மனுஷங்களால் முடிச்சு வைக்க முடியாது. இந்த பிரச்சனையை தீர்க்கிறவர் ஒருவர் மாத்திரம் தான் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இந்த அம்மா இவ்வளவு அவமானப்படுது. எதனால இந்த அம்மா இப்படி அழுதுகிட்டு இருக்குது? ஏன் அழுது, ஏன் அவமானப்படுதுன்னா ஒரே ஒரு காரணம். இந்த அம்மாவுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை. அதனால இந்த அம்மா அழுதுட்டு இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவர் எது? பிள்ளை இல்லாததுனால பார்க்குறவன், கேட்குறவன், விசாரிக்கிறவங்க, உறவுக்காரவங்க, நல்லவங்க, வேண்டப்பட்டவங்க எங்கே போனாலும் எதைத்தான் கேட்குறாங்க. நல்லா இருக்கிறீங்களா? எத்தனை பிள்ளை இருக்குது? பிள்ளை இல்லை. ஏன் பிள்ளை இல்லை? எத்தனை வருஷம் பிள்ளை இல்லை? இத்தனை வருஷம் பிள்ளை இல்லை. ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணீங்களா? போகலை. இல்லை போனோம். யாருக்கு குறை இருக்குன்னு சொன்னாங்க? யாருக்குமே குறையில்லை. அது எப்படி குறை இல்லாமல் இத்தனை வருஷம் பிள்ளை இல்லாமல் இருக்கும்? ஏதோ ஒரு குறை இருக்கும். அப்போ உங்கள் வீட்டுக்காருக்கு எதுவும் குறையா? இல்லை இல்லை, அவர் இன்னொரு திருமணம், என் தங்கச்சி திருமணம் பண்ணி அவருக்கு இத்தனை பிள்ளைங்கள் இருக்குது. அப்போ உன் வீட்டுக்காருக்கு குறை இல்லைன்னா அப்போ யாருக்கு தான் குறை இருக்குது? உனக்கு தான் குறை இருக்குது. ஊர் பேசுமா பேசாதான்? உனக்கும் உன் கணவருக்கும் குழந்தை பிறக்கலை, ஆனால் உனக்கு உன் கணவருக்கும் உன் தங்கச்சிக்கு என்ன செஞ்சுருக்கு? குழந்தை பிறந்திருக்கு. அப்போ குறை யாருக்கிட்ட தான் இருக்குது? உன்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு ஏச்சு பேச்சு, வேதனை, கண்ணீர். அந்த நாளில், அந்த நாட்டில், அந்த காலத்தில் பெரிய பாவம் எதுனா குஷ்டரோகம் தான். குஷ்டரோகம் பிடிச்சவங்கள ஊருக்குள்ளே ஏற்ற மாட்டாங்க. நல்லது கெட்டதுக்கோ இல்லை, ஊரை விட்டு வெளியிலே தான் இருக்கணும். அவங்க என்ன நடந்தாலும் ஊருக்குள்ளே வரவே கூடாது. வந்தால் அவங்கள கல்லறிஞ்சு கொண்டு போடுவாங்க. கொடூரமான நோய் குஷ்டம், தொழுநோய். அவங்கள ஊருக்குள்ளே ஏற்ற மாட்டாங்க. ஊரை விட்டு வெளியில் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட யாரும் போகவும் கூடாது, அவங்க இங்கே வரவும் கூடாது. எது நடந்தாலும் அதை விட சாபம், அதிக சாபமானதுன்னா பிள்ளை இல்லாதது, குழந்தை இல்லாதது. அதுவே கொடூரமான பாவம், கொடூரமான தண்டனை. அது அதை விட இன்னும் வேதனையானது எதுனா பிள்ளை இல்லாததை ஒரு பெரிய சாபமாக பார்ப்பாங்க. அப்போ இந்த அம்மா உடம்புல எந்த குறையும் இல்லை. வசனத்தை வாசிங்க. 5வது வசனத்துல, அன்னாளை சிநேகித்தபடியினால் அன்னாளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தரோ, ஆண்டவரே, தேவனே அவள் கற்பத்தை என்ன செஞ்சு வச்சிருந்தாராம்? அடைத்து இருந்தார். அவள் பிள்ளை பெறக்கூடாதபடிக்கு யாரு தடுத்திருந்தது? தேவனே, ஆண்டவரே தடுத்திருந்தார். இது இன்னும் வேதனையான விஷயமா தெரியுது நமக்கு. ஆமாவா இல்லையா? உடம்புலையும் குறையில்லை, கணவனுக்கும் குறையில்லை, ஆனாலும் பிள்ளை இல்லை. காரணம் என்ன? கர்த்தரே வணங்குகிற, கும்பிடுகிற, தேடுகிற, நம்பிக்கையோடு இருக்கிற தேவனே, அந்த கர்த்தரே அவள் கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். இது தெரிஞ்சா யாராச்சும் சர்ச்சுக்கு போவோமா? ஆண்டவரை, தேவனை, கர்த்தரை தேடுவோமா? என் வேதனைக்கு, என் துன்பத்துக்கு, என் அவமானத்துக்கு காரணம் யாரு தான்? நீங்க தான் ஆண்டவரே. எப்படி உங்களை நம்பி வருவேன், உங்களை தேடுவேன், உங்களை வணங்குவேன், உங்ககிட்ட ஜெபம் பண்ணுவேன். இனிமே நான் ஆலயத்துக்கு வர மாட்டேன் அப்படின்னு அண்ணாலம்மா சொல்லிருச்சா? நமக்கு ஏதாவது நாம தப்பு பண்ணி, நாம ஏதாச்சும் பண்ணி, நாம செஞ்ச தப்புனால ஏதாச்சும் ஒரு அடியோ, ஒரு வேதனையோ, ஒரு குழப்பமோ, ஒரு கஷ்டமோ வந்திருந்தா கூட, ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு ஆண்டவரேன்னு மஸ்ட் நம்ம ஆண்டவரை கேட்போம். ஆனால் நம்ம எந்த தப்பும் பண்ணலை, ஆண்டவரே தடை பண்ணி வச்சிருந்தாரு. நீங்கள் சும்மா விட்டுருவீங்களா? ஆண்டவரை, கர்த்தரை சும்மா விட்டுருவீங்களா? இயேசுநாதரை சும்மா விட்டுருவீங்களா? இல்லைங்க, விட்டுருவீங்களா? எப்படி இது நடக்கணும்? எல்லாத்துக்கும் நீங்கள் தானே காரணம். ஒரு ஆண்டவராக இருந்துட்டு
ஒரு இரக்கம் உள்ளவரத்தில் இப்படி செய்யலாமா நீங்க? அது எனக்கு செய்யலாமா? எவ்வளவு கஷ்டம் வேதனை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு, நீரும் வேண்டாம், உங்க ஆலயமும் வேண்டாம், உங்க ஆராதனை வேண்டாம், எதுவுமே என்ன சொல்லிடுவீங்க? எதுவும் வேண்டாம், நீங்களும் வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் ஆலயத்துக்கு வந்துடுறோம். ஆண்டவரை குறை சொல்லிக்கிட்டு, ஆண்டவரை கோபப்பட்டுக்கிட்டு, இயேசுவே எனக்கு இப்படி நடக்கக்கூடாது, எனக்கு மட்டும் ஏன் இது கிடைக்காம இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம் வந்துச்சு, நான் என்ன பாவம் பண்ண, என்ன தப்பு பண்ண, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அவ எல்லாமே நல்லா இருக்கிறாங்க, அவங்களோட நான் மோசமாயிட்டேனா அப்படின்னு பயங்கரமா கேள்வி வைப்போம், குதிப்போம். கோபத்தில் குதிப்போமா குதிக்க மாட்டோமா? ஆனா இந்த அம்மா என்ன செஞ்சு, கணவர் அன்பா பேசினாலும் சரி, தங்கச்சிக்கார் வேதனைப்படுத்தினாலும் சரி, ஊர் உலகம் அவமானப்படுத்தினாலும் சரி, எங்க வந்துருவாளாம்? ஆலயத்துக்கு வந்துருவா. கணவர் முன்னாடி ஓன்னு அழுது, பாருங்க என் தங்கச்சிகாரி பெண்ணினால் இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு, அவளை அடிங்க, அவளை உதைங்க, அவளை கண்டிங்க, அவளை அப்படி பேசுங்க, திட்டுங்க. அப்படி ஒரு நாள் கணவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணல, கத்தர் இடத்துல போய், ஆண்டவரே அண்ணால பாருங்க, சாரி பெண்ணினால பாருங்க, அவ என் தங்கச்சிகாரி என்ன பாடுபடுத்துறா, அவளை அடியும், அவளை தொடும், அவளை ஏதாச்சும் செய்யும் அப்படின்னு வீட்டுக்காரன்ட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஆண்டவர்கிட்டையும் போய் என்ன செய்யல. நம்ம என்ன செஞ்சிருப்போம்? முதல்ல வீட்டுக்கார்ட்ட சொல்லி பார்ப்போம். வேலை நடக்கலை, வீட்டுக்காரர் அதை கண்டுக்கிறனா உடனே என்ன செய்வோம்? ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே அவனை சும்மா விடாதீங்க, அவளை சும்மா விடாதீங்க, அடிங்க ஆண்டவரே, நொறுக்குங்க ஆண்டவரே, போடுங்க ஆண்டவரே, அப்பனத்தை மனம் திரும்பட்டும், கதறணும், கண்ணீர் வடிக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம் நம்ம. ஆனால் இந்த அம்மா என்ன செஞ்சுங்க? அப்படி ஜெபம் பண்ணல. அப்படி ஜெபம் பண்ணிச்சுங்களா? ஜெபம் பண்ணல. அங்கே போய் வாயை திறந்து அழ வேண்டாம், அழுதா ரொம்ப சத்தமாக அழுதா மற்றவங்களாம் டிஸ்டர்பாக இருக்கணும், வாயை மூடிட்டு அப்படியே மெதுவாக என்ன செய்யுது, மெதுவாக வாய் உதடு மட்டும் அசையுது. ஜெபம் அவ்வளோ அமைதியாக பண்ணுது. ஆனால் கண்ணில் வந்து தண்ணீர் வண்டி வண்டியாக கொட்டுது, மழை மாதிரி ஊற்றுது அப்படி. ஆனால் சத்தமில்லாமல் அடக்கி கொண்டு வாய் உதடு மட்டும் அசைஞ்சுக்கிட்டு அந்த அம்மா அழுது கொண்டே செபிக்குது. அங்கே இருக்கிற பெரிய பாஸ்ட் பார்க்குறாரு, சர்ச்சில் ஆலயத்தில் பெரிய பாஸ்ட் பார்த்துட்டு அந்த அம்மா பார்த்து கேட்குறாரு பாருங்க. அங்கேயும் போய் என்ன பாருங்க, எப்படி அந்த பாஸ்ட் நினைச்சிட்டார் பாருங்க. 13ஆம் வசனத்தில், அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறித்து இருக்கிறாள் என்று பெரிய பாஸ்டர், தலைமை பாஸ்டர் ஏலி நினைச்சிட்டார். எங்க 13ஆவது வசனத்தில். 14ஆவது வசனத்தில் அவர் சொல்றார் பாருங்க, அந்த அன்னாளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்து இருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றார். குடிச்சிட்டு வந்து புலம்பிக்கிட்டு இருக்குன்னு பெரிய பாஸ்டர் நினைச்சிட்டார். இவ்வளவு வேதனையோட வந்து ஆலயத்தில், இவ்வளவு கஷ்டத்தோட கண்ணீரோட வந்து ஜெபம் பண்ணலான்னு வந்து சர்ச்சில் ஆலயத்தில் அங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தா, பெரிய பாஸ்டர் ரொம்ப வயசாயிடுச்சு, கண்ணு மங்கிருச்சு, பெரிய சேரில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. பார்த்தா என்னடா உதடு மட்டும்தான் அசையுதுன்னு பார்த்துட்டு குடிச்சிட்டு வந்துட்டாங்கிறாரு. என்ன வந்துட்டாலாம், குடிச்சிட்டு வந்துட்டு உளறிக்கிட்டு இருக்கிறா, அப்படியே வாயில் முணுமுணுத்துட்டு இருக்கிறாரும். பெரிய தலைமை ஆசாரியர் அப்படி சத்தம் போடுறாரு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அதுக்கு மேலே கொடுமை இங்கே இருக்குதுன்ற மாதிரி இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு வேதனையில் அந்த அம்மா போய், அந்த பாஸ்டர் சும்மா விட்டுருக்க மாட்டாங்க, இப்போ உள்ளவன கொலை கூட பண்ணிடுவாங்க, இல்லைன்னா பெரிய சாபமாக போட்டுருவாங்க, இல்லைன்னா அவருக்கு ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. வீட்டுக்காரரை கூப்பிட்டு, பார்த்தீங்களா இந்த பாஸ்டர் என்னை எப்படி சொல்லிட்டார் பார்த்தீங்களா, என்னம்மா சொல்லிட்டார் பார்த்தீங்களா, அவர் சும்மா விடாதீங்க, உண்டு இல்லைன்னு பண்ணுங்க அந்த பாஸ்டரை அப்படி நம்ம வீட்டுக்காரரை கூப்பிட்டுட்டு என்ன செஞ்சுருக்கோம், சண்டைக்கு வந்திருக்கோம், இல்லை அதுவே சண்டை போட்டிருக்கோம். இது எதுவுமே அந்த அம்மா செய்யலை. ஊழியக்காரரை தலைமை பாஸ்டர், அவர் வயசாயிருச்சு, கண்ணு மங்கி இருக்குது, தூரத்தில் உதடு மட்டும் அசைறதுனால அப்படி நினச்சிட்டாரு.
ஒருவேளை அப்படிப்பட்டவங்க மது ஏதாவது குடிச்சிட்டு கூட ஒரு சிலர் வந்திருக்கலாம். ஒருவேளை அவங்களும் இது போல தான், இவளும் அவர்களைப் போல இருக்கிறான்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் அவளுடைய கோபத்தை எப்படி தன்னுடைய சகோதரி பெனினாள்கிட்ட காமிக்கலையோ, தன்னுடைய ஆதங்கத்தை தன்னுடைய கணவரிடத்தில் எப்படி காண்பிக்கலையோ, அதே போல தன்னுடைய கோபத்தை ஊழியக்காரர்கிட்டையும் காண்பிக்கலை. வேதனை துக்கத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு அவரை பார்த்து, ஆண்டவரே அப்படி என்ன செய்யுது? 15ஆம் வசனத்தில் அதற்கு அண்ணால் அப்பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என்ன ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரியா இருக்கிறேன். நான் திராட்சை ரசமும் குடிக்கல, மதுவும் குடிக்கல. கர்த்தருடைய சந்நிதியிலே இருதயத்தை ஊத்தி மனச உள்ளத்தை உடைச்சு செபம் பண்ணிட்டு இருக்கிறேன். உம்முடைய அடியலை பேலியாளின் மகளாக எண்ணாதையும். விசாரத்தினால மிகுதியான கஷ்டமும் வேதனையும் துன்பத்தினால கிளேசத்தினால, ஆமா இந்நேரம் மட்டும் ரொம்ப நேரம் என் மனசை உடைச்சி என் கண்ணுல கண்ணீரை மலை போல கொட்டி உதடு மட்டும் அசைகிற மாதிரி இந்நேரம் மட்டும் ஜெபம் பண்ணிட்டேன். அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு வேதனை இருக்கு. எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க, உள்ளத்தை மனசை உடைச்சிட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டேன். ஆண்டவரே, என் ஆண்டவனே அப்படின்னு மரியாதையா பேசிச்சு. இன்னைக்கு ஊழியக்காரனை அப்படி துணிகரமா ஒரு வார்த்தை வந்துட்டா ஊழியக்காரங்களை முறைக்கிறதும் மிரட்டுறதும் கண்டிஷன் போடுறதும் பேசுறதும் துணிகரமான காரியங்களை செய்யறாங்க. இவர் அறியாம தவறா நிதானிச்சதுக்கே அந்த அம்மா ஆண்டவரே மன்னிங்கன்னுச்சு. இங்க கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து நாம் புத்திமதியும் கடிந்து கொள்ள செய்யும் பொழுது நம்மளை முறைக்கிறதும் எதிர்க்கிறதும் பயங்கரமான காரியங்களை செய்கிற துணிகரம் உள்ளவர்களா இன்னைக்கு விசுவாசிகள், இன்னைக்கு தேவ ஜனங்கள் மாறிவிட்டார்கள். கடிந்து கொள்ளுதலும் புத்தி சொல்லுதலும் பிடிக்கிறதே இல்லை. அண்ணால் இடத்துல இன்னைக்கு இருந்திருந்தா என்ன ஆகியிருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ ஏன் ஆண்டவர் கர்த்தர் ஏன் இப்படி பண்ணிட்டாரு? கர்த்தர் ஏன் அந்த அம்மா அந்த அண்ணாளுடைய அம்மாவுடைய கற்பத்தை அடைச்சி பிள்ளை பெறவிடாம பண்ணிட்டாரு? பிள்ளை பிறந்தா ஏன் இந்த காலமெல்லாம் அவமானப்பட்டு கண்ணீர் வடிச்சு எத்தனை அழுக, எத்தனை கண்ணீர், எத்தனை ஜெபம், எத்தனை வேதனை, இதெல்லாம் ஏன் வரணும்னு சொல்லி ஆண்டவரே அந்த அண்ணாளை துன்புறுத்தினாரா? கிடையாது. ஏன் அடைச்சாரு? ஏன் இப்படி பண்ணினாரு? பிலிப்பியர்ல ஒரு வசனம் இருக்குது, வாசிங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கல. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். அப்படின்னா இங்க என்ன வசனம் சொல்லுதுன்னா, தேவனே அவருடைய தயவு உள்ள சித்தத்தை, அவருடைய திட்டத்தை, அவருடைய விருப்பத்தை என்ன செய்வாராம்? நமக்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த விருப்பத்தை வர வைப்பாராம். ஆண்டவர் விரும்பினதை, ஆண்டவருடைய திட்டத்தை, ஆண்டவருடைய சித்தத்தை ஃபர்ஸ்ட் நமக்குள்ள விருப்பமா வர வைப்பாரு. விருப்பம் நமக்குள்ள வந்த உடனே அந்த விருப்பத்தை நம் வாய் மூலம் செபித்து கேட்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அவர் விரும்பினதை நம்மளை விரும்ப வைப்பார். அவருடைய விருப்பத்தை நமக்குள்ள வச்சு நம்முடைய விருப்பமா மாற்றுவார், ஆசையா மாற்றுவார். அப்படி மாற்றி அதை வாயை திறந்து அவரிடத்துல கேட்க வைப்பார். கேட்கும் பொழுது அதை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் விரும்புகிறத நம்மை விரும்பும்படி செய்வார். அதற்கு நிறைய பாடுகள், கஷ்டங்கள், ஒரு சில நெருக்கமான சூழ்நிலைகள் வரும், கஷ்டங்கள் வரும். இந்த அண்ணாளுக்கு பிள்ளை வேண்டும், அவளுக்கு விருப்பம், ஆசை அதுதான், அவளுடைய ஜெபமும் அதுதான். ஆனா பிள்ளை பெறவிடாம ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டார், நிறுத்தி வச்சிட்டார். இப்ப அண்ணாளுக்கிட்ட ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, விரும்புறாருங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சங்கீதத்துல ஒரு வசனம் 20:4, அவர் உமது இப்ப விருப்பத்தை நமக்குள்ள வச்சுட்டு அப்புறம் ஆண்டவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்யறாருன்னா அவருடைய விருப்பத்தை நம்முடைய விருப்பமா வச்சு மாத்துறாரு, விருப்பமாக்குறாரு.
விரும்ப வைக்கிறார். வச்சுட்டு அப்போ நாம் அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் அவருடைய விருப்பத்தை நம்முடைய விருப்பமாக மாற்றுறாரு, நமக்குள்ள வச்சு நம்முடைய விருப்பமாக ஆக்குறாரு. நம்முடைய விருப்பமாக ஆகி நாம் அவரிடத்துல கேட்கும் பொழுது அந்த விருப்பத்தை, அந்த ஜெபத்துக்கு பதில் தருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்போ அண்ணால் எல்லாத்தையும் போல எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஜெபம் பண்ணுது, அழுகுது, கேட்குது. ஆனால் கிடைக்கவே இல்லை. அடுத்து பார்க்குது, எனக்கு ஆண் பிள்ளை கூட வேணாங்க, முதல்ல ஆண் பிள்ளைய கொடுங்க, என் கணவருக்கு ஒரு வாரிசை கொடுங்க. அந்த காலத்தில் பெண் பிள்ளைகளுக்கு அதிக மதிப்பே கிடையாது. அதனால் ஆண் பிள்ளைகளை எல்லாரும் விரும்புவாங்க. எப்படி எனக்கு தலைமகன் ஆண் பிள்ளையாக இருந்தால் நல்லா இருக்கும், அல்லது எனக்கு ஆண் குழந்தை பிறந்தால் ரொம்ப நல்லதுன்னு ஆண் பிள்ளைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. முதல்ல இந்த அண்ணாலமே எனக்கு ஆண் குழந்தை கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். என் கணவருக்கு ஒரு வாரிசு வேணும், எனக்கு ஒரு குழந்தை வேணும், என் குடும்பத்துக்குன்னு வம்சத்துக்குன்னு ஒரு தலைவர் வேணும், அதனால் ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்கன்னு கேட்டிருக்கோம், ஜெபிச்சிருக்கோம், அழுதுருக்கோம். ஆண்டவர் தரவே இல்லை. ரெண்டாவது, எனக்கு ஆண் பிள்ளை தான் வேணும்னு இல்லை, பெண் பிள்ளை கொடுத்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு பிள்ளையை கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு குழந்தைய கொடுத்தா போதும்னு ஜெபம் பண்ணுது, அழுகுது, புலம்புது, ஆலயத்துக்கு போகிறாங்க, எல்லாம் சரி. அப்பயும் குழந்தைய தரலை ஆண்டவர். ஏன் தரலை தெரியுமா? அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, அவர் ஒரு விருப்பம் வச்சிருக்கிறாரு, அதன்படி இந்த அம்மா கேட்கணும். இப்போ வாசிங்க, என்ன திட்டத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். அண்ணாலை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை செய்யணும்னு ஆண்டவர் விரும்பினார் பாருங்க. அந்த திட்டத்தை செய்யறதுக்காகத்தான் அண்ணாளுடைய கற்பத்தை அடைச்சி வச்சு இவ்வளவு நிந்தைகள், அவமானம், பாடுகள், பிரச்சனைகளை எல்லாம் அவ தாண்டி வரும்படி ஆண்டவர் செய்கிறார். அதை தாண்டி வரும்படி ஏன் செஞ்சார்னா, வாசிங்க இப்போ அந்த 3வது வசனம், 1 சாமுவேல்ல 1வது அதிகாரம் 3வது வசனம், 339வது பக்கம். அந்த மனுஷன், அதாவது எல்கானாங்கிற மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் போய் வருவான். அங்கே சீலோங்கிற தேவா ஆலயத்தில் கர்த்தரின் ஆசாரியன் ஏலி என்பவர் இருக்கிறாரு. அவருடைய 2 மகன்கள் இருக்கிறாங்க, ஓப்னி, பினஹாஸ் அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அங்கே ஆலயத்தில் இருக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு வயசானபடினால ரொம்ப முதிர் வயதாயிட்டாரு, இவர்கள் வாலிபர்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த ஆலயத்தில் முக்காவாசி வேலைகளை இவர்கள் பொறுப்பில் இருக்குது, இவங்க அதிகாரத்துக்கு கீழே இருக்குது. அப்போ இவங்க வாலிபர்களா இருக்கிறாங்க. இவர்கள் நல்லவர்கள் அல்ல, பொல்லாதவர்களாக இருக்கிறாங்க. ஆலயத்தில், தேவனுடைய ஆலயத்தில் பொல்லாதவர்களாக இருக்கிறாங்க. ஊழியக்காரன் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு மிகவும் கேடானவைகளை செய்கிறார்கள், ஆராதனையை கெடுக்கிறார்கள், பலியை அவமதிக்கிறார்கள், காணிக்கைகளை வஞ்சிக்கிறார்கள், பொல்லாதவைகளை செய்கிறார். இத்தனைக்கு ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரனின் மகன்களாக இருக்கிறாங்க, பொல்லாததை செய்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க அவங்க எப்படி பட்டவைகளை செய்தார்கள் என்று சொல்லி 2வது அதிகாரத்தில் 12லிருந்து 17 வசனம் வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 12வது வசனத்தில் ஏலியின் குமாரர்கள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அதாவது நீ குடிச்சு வெறிச்சிருக்கிறன்னு சொல்லி இந்த ஏலிங்கிறவர் அண்ணால் அம்மாவை பார்த்து ஜெபம் பண்ணுறவங்கள பார்த்து சொன்னார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் பேலி ஆட்களாக இருந்தாங்கன்னு என்ன அர்த்தம்? குடித்து வெறித்து ஆலயத்துக்குள்ளே தகாத காரியங்கள் என்ன செய்கிறாங்க, அங்கே வருகிற பெண்களோடு என்ன செய்கிறாங்க, தவறாய் நடந்து கொள்ளுகிறார்கள். அது மாத்திரம் ஆலயத்துக்குள்ளே குடித்து வெறித்து குடிகாரர்களாக இருக்கிறாங்க, விபச்சாரக்காரர்களாக இருக்கிறாங்க, வேசித்தனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ஆலயத்துக்கு ஆண்டவருக்குன்னு சொல்லி கர்த்தருக்குன்னு சொல்லி காணிக்கையில் கொண்டு வரவில்லை, துணிகரமாய் பிடுங்கிக் கொள்கிறவர்களாக இருக்கிறாங்க. இவ்வளவு ஒரு மோசமான கொடூரமானவர்களாக இருக்கிறாங்க. பேலியாளின் மக்களாக இருக்கிறாங்க.
கர்த்தரை அறியாதவர்களா இருக்கிறாங்க. அவங்க பாருங்க, கர்த்தர்னா யாருன்னு தெரியாது, அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது, ஆண்டவர் இயேசுனா என்னன்னு தெரியாது, ஆத்மா பாரம்னா என்னன்னு தெரியாது, தாழ்மனா இறக்கம்னா என்னன்னே தெரியாதவங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அட்டூழியம் அது. அது மாத்திரமல்ல, அவர்கள் பார்த்தீங்கன்னா பலவந்தம் பண்றவங்க. ஒழுங்க குடு, தரலன்னா அவ்வளவுதான். பலி செலுத்துறாங்க, ஆடு மாடை பலி செலுத்தி அதை என்ன செய்றாங்க, பலிபீடத்தில் வச்சு ஒரு சில காரியங்களை தகனிக்கணும், எரிக்கணும். கடவுளுக்குன்னு ஆண்டவருக்குன்னு தேவனுக்குன்னு செலுத்துறதுக்கு முன்னாடியே பிடுங்குறான் பலவந்தமா. வேக வச்ச கறிகளை மாம்சத்தை தான் ஆசாரியனுக்கு கொடுக்கணும். இவங்க பச்சையாவே எனக்கு என்ன செய், கறி இறைச்சி எனக்கு பச்சையாவே கொடு. இல்லை ஆண்டவருக்கு செலுத்தக்கூடாது, தேவனுக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி எனக்கு கொடு, நான் வாங்கி அதை பொறிச்சு சாப்பிடணுங்கிறான். வேலையால வச்சு பருங்குறான், பிடுங்குறான், பலவந்தம் பண்ணுகிறான். அது மாத்திரம் இல்லை, மிகப்பெரிய பாவத்தை செய்கிறான். மிகப்பெரிய பாவம். 17 வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆமா, 17. ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதா இருந்தது. அந்த ஊழியக்காரனுடைய மகன்கள் செய்கிற பாவம் கர்த்தருடைய சந்நிதி முன்னாடி போய் எட்டிருச்சு. அந்த பாவம் மிகப்பெரியதா இருக்குது. ஆண்டவருடைய ஜனங்களை ஆராதிக்க விடமட்டுக்க, ஆலயத்தில் பலி செலுத்த விடமட்டுக்க, ஊழியம் செய்ய விடமட்டுக்க துணிகரமாய் நீ இருக்கிற உன்னுடைய பாவம் கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பதாக மிகப்பெரியதா இருக்கிறது. நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அல்லேலூயா. இப்படி ஒரு பொல்லாதவர்கள் ஊழியம் செய்தா, இப்படிப்பட்ட பொல்லாதவர்கள், பேலியரின் மக்கள், கர்த்தரை அறியாதவர்கள் ஊழியம் செய்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஊழியத்துக்கு விரோதமா, ஆண்டவருக்கு விரோதமா, ஊழியக்காரருக்கு விரோதமா, அம்மை சுத்திர ஆராதிக்க வர்ற மக்களுக்கு விரோதமா, அவருடைய தரிசனத்துக்கு விரோதமா எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிறதுனால அவர்களுடைய கிரியைகள் கர்த்தருடைய பார்வைக்கு அது மிகவும் பொல்லாததா இருந்ததுனால, இப்ப அங்க ஆலயத்துக்கு வர்ற மனுஷங்கள் எப்படி வருவாங்க? சர்ச்சுக்கு ஒழுங்க வருவாங்களா? ஐயா, இவங்க மோசமானவைங்க, வர்ற பெண்களோடு தவறா நடக்க பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தா கொடுக்கறக்கான், கடவுளுக்குன்னு ஆண்டவருக்கு தேவனுக்குன்னு பலி செலுத்த விடாம பிடுங்கி கொள்கிறாங்க. கர்த்தரை அறியாதவங்களா இருக்கிறாங்க, பொல்லாதவர்களா இருக்கிறாங்களே. ஆலயத்துக்கு போனா அங்க நிம்மதி வரமத்தான் அங்கேயே வர்றது இல்லையே. அப்படி சொல்லி அவங்களுக்கு காணிக்கை செலுத்துறதுக்கு, பலி செலுத்துறதுக்கு, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு வெறுப்பா மாறுது. அதற்காக தங்களுக்கு இச்சைக்கு ஏற்ற போதகர்களை ஏற்படுத்தி ஊழியக்காரனை நீ இப்படி செய்ய, நீ அப்படி செய்யணும் வளைக்க கூடாது. ஆனா ஊழியக்காரர்களும் துணிகரமாய் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரன் வளைக்க நினைக்கிறாங்க. நான் சொல்றது தான் நீ பேசணும், நான் சொல்றது தான் நீ செய்யணும், நான் சொல்ற காரியத்தை தான் நீ பேசணும், பிரசங்கிக்கணும், பண்ணணும்னு சொல்லி ஊழியக்காரர் வளைக்க நினைக்கிறதும் கர்த்தருக்கு விரோதமாய் மிகப்பெரிய பாவமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் நேர்மையாய் செய்ய விடாதபடி உங்களுடைய விருப்பத்துக்கு வளைக்க நினைச்சீங்கன்னா கர்த்தருடைய முன்பதாக அது மிகப்பெரிய பாவமாய் இருக்கிறது. அது மாதிரி கர்த்தருடைய ஜனங்கள் உண்மையாய் ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்கிறவங்களை பலியும் காணிக்கலும் கட்டாயமாக பிடுங்கி அவர்கள் ஆண்டவரையும் ஆலயத்தையும் தேட விடாதபடி துணிகரம் பண்ணுகிறவர்கள் மேலையும் கர்த்தருடைய கோபம் இறங்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி மோசமான நிலைமை இருக்குது. குடும்பத்துக்குள்ள இவ்வளவு கஷ்டத்தோட இந்த அம்மா ஆலயத்துக்கு போனா, அவங்க வீட்டுக்காரு பலி செலுத்த போனா, இவங்க 2 பேரும் எனக்கு கறியை கொடு, எனக்கு இறைச்சி கொடு, எனக்கு அவிச்சதுல பச்சையா கொடு. ஐயோ, ஆண்டவருக்கு கொடுக்காம, கர்த்தருக்கு கொடுக்காம, மனுஷனுக்கு கொடுக்கூட, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு கொடுன்னு பிடுங்குறாங்க. இதெல்லாம் பார்க்குது இந்த அம்மா. அந்த வீட்டுக்காரர் பார்த்து வேதனைப்படுகிறார். இவங்களும் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டிய ஊழியக்காரங்க, பாஸ்டரா இருக்க வேண்டியவங்க. 16 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க முப்பாட்டன் கோராக செய்த ஒரு தப்புனால, ஒரு பாவத்தினால அவங்க ஊழியம் செய்ய முடியாம, பாஸ்டர் ஆக முடியாம, இந்த ஊழியங்களை செய்ய முடியாம, இவங்க பலி செலுத்த முடியாம, ஆராதனை செய்ய முடியாம, ஆலயத்தில் இருக்க முடியாம நாடோடிகளாக மாறி இருக்கிறாங்க. 16 தலைமுறை. அந்த வேதனை ஒரு பக்கம். இப்ப இவங்க அநியாயம் அக்கிரமம் பண்றாங்க, இவங்க அட்டூழியம் பண்றாங்க. இவங்களுக்கு நியாயம் இல்லையா, நீதி இல்லையா? ஒரு பக்கம் வருந்துறாரு. நான் இந்த இடத்துல இருந்து ஊழியம் செய்ய வேண்டியவன், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியவன், இன்னைக்கு நாடோடியா அலையிறேன்,
என் முப்பாட்டை செஞ்ச தப்புனால. ஆனால் இவனும் கிடைச்சத ஊழியத்தை, ஜனத்தை, தரிசனத்தை இவன் இஷ்டத்துக்கு இச்சைக்காக திருப்புக்கிறான். கிடைச்ச ஊழியத்தையும் தரிசனத்தையும் இவன் கேவலப்படுத்துகிறான், கர்த்தரை வேதனைப்படுத்துறான், அசிசிப்படுத்தி அவமானப்படுத்திட்டு இருக்கிறான். அவர் மனசு உடையும்படியான பொல்லாத காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறான். அவ அப்பா இதை பார்த்துட்டு கண்டிக்காம விட்டுட்டா, அப்படி சொன்ன கேட்க மாட்டேங்கான அப்படியே விட்டுட்டா. அப்படி துணிகரம். ஊழியனுக்கு விரோதமாகவும் ஒருவரும் எழும்பி விடக்கூடாது. தேவனுக்கு உண்மையாய் ஊழியம் செய்யறவனுக்கு விரோதமாக எழும்பி கலகம் பண்ணி விடாதீங்க. உண்மையாய் இருக்கிற தேவ ஜனத்துக்கு விரோதமா மாய்மாலமா இருக்கிற ஊழியக்காரனை எழும்பி விடாதே. ஊழியக்காரன் பொல்லாத காரியத்தை நடத்தி விடாதே. ரெண்டுமே கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதெல்லாம் பார்த்துட்டு இது வரைக்கும் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுங்க, என் வம்சம் தலைக்கிறதுக்காக, என் கணவருடைய பேற்றுக்காக, எனக்கு ஒரு ஆண் மகன் வாரிசு பிறந்துக்கு சொல்றதுக்காக, எனக்காக, என் கணவருக்காக, என் வம்சத்துக்காக கேட்டுட்டு இருந்த ஆண்டவர் தரல. ரெண்டாவது ஏதோ ஒரு பிள்ளை, ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளை, எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சா கொஞ்சம் பண்றா, அப்பயும் தரல. ஒரு வருஷம் 2 வருஷம் பல வருடம் அழுது ஆலயத்தில் தான் ஜெபம் பண்ணா, பதில் வரல. இப்போ போய் ஜெபம் பண்றா. ஏன்னா இவங்க சபிக்கப்பட்டவங்களா, இவங்க ஊழியக்காரங்களா ஆக முடியாது, இவங்க பாஸ்டா ஆக முடியாது, இந்த ஊழியத்தை ஆலயத்தில் செய்யக்கூடாது, சபிக்கப்பட்ட தள்ளப்பட்ட சந்ததியா 16 தலைமுறைக்கு மேல இருக்கிறாங்க. இப்போ இந்த அம்மா முடிவு பண்ணிச்சு, எனக்குன்னு ஒரு பிள்ளை வேண்டாம், என் குலத்துக்குன்னு ஒரு பிள்ளை வேண்டாம், என் வம்சத்துக்குன்னு ஒரு பிள்ளை வேண்டாம், ஆனா ஒன்னே ஒன்று, உங்க ஊழியம் செய்யறதுக்கு ஒரு பிள்ளை வேணும். பாருங்க ஊழியத்தை எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க, உங்க இருதயத்தை எவ்வளவு உடைக்கிறாங்க, ஆலயத்துக்கு வர்ற ஜனங்களை எப்படி சிதறடிக்கிறாங்க, எப்படி விபச்சார வேஷங்களை செஞ்சு இந்த ஜனங்களை துரத்துக்கிறாங்க. இப்படிப்பட்ட பொல்லாதவர்கள் இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தா அவனை நசரேயனா, அவன் பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும் முடிய வெட்டவே கூடாது. நசரேயன். திராட்சை ரசமோ மதுவோ திராட்சை பழத்தில் வருகிற எதையும் தொடக்கூடாது. தீட்டானது தொடாதபடிக்கு இவனை நசரேயனாக உமக்காக ஒப்பு கொடுப்பேன். இவன் சாகிற வரைக்கும் உமக்காக வாழ்வான். பிறந்ததிலிருந்து அவன் உயிர் மூச்சு போற வரைக்கும் உமக்காக வாழும்படிக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறான். நீ அவமானப்படுத்துறதுக்காக ஆண்டவர் உனக்கு பிள்ளையை பிறக்க விடாதபடி தடுத்து வைக்கல. அவருக்காக ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிற, அவருக்காக வைராக்கியம் உள்ள, என்னைக்கு பூமியில மூச்சு விடுறானோ அன்னையிலிருந்து என்னைக்கு அவன் மூச்சு நிற்குதோ அந்த சமயம் வரைக்கும், அந்த காலம் வரைக்கும் இயேசுவுக்காகவே பிறந்து, இயேசுவுக்காகவே வளர்ந்து, இயேசுவுக்காகவே வாழ்ந்து, இயேசுவுக்காகவே உயிரை கொடுக்கிற ஒரு உத்தமன், ஒரு உன்னதன், ஒரு உயர்ந்தவன், ஒரு ஆசாரியன், ஒரு எழுப்புதல் மாவீரன் உன் வயிற்றில் பிறக்கணும். அவனை நீ எனக்குன்னு கொடுக்கணும். அதுக்காகத்தான் இதை தடுத்து நிறுத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். உன் பிள்ளை உனக்காக இல்லை, அவன் எனக்காக நீ பெற்றெடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உனக்கு கொடுத்த 1 இருக்கலாம், உனக்கு கொடுத்த 2 இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்காக, என்னுடைய ஊழியத்துக்காக, என்னுடைய ராஜ்யம் கெட்டதுக்காக, என் விருப்பத்தை, என் ஆசையை, என் வாஞ்சியை கடைசி கால எழுப்புதல்ல செய்யும்படிக்காக உன் மகனை எனக்கு தா, எனக்கு ஒரு மகனை கொடு ஆண்டவர் கேட்கிறார். உன் இஷ்டத்துக்கு வளர்க்காத, உனக்கு பிரியமா நடத்தாத. அவன் உனக்குரியவன் அல்ல, எனக்குரியவன். அதற்காக தான் தாமதம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு தான் இன்னொன்னு இல்லாம தடை பண்ணி வச்சிருக்கிறேன். இன்னும் பிறக்காதபடி தாமதம் பண்ணி வச்சிருக்கேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உன் விருப்பம் இல்லை, என் விருப்பத்தின்படி நீ ஜெபம் பண்ணு, உனக்கு நான் தர்றேன். நீ 1 கேட்டா 7 தருவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமை சூத்திரம். அவர் 2 4 5 7 கர்த்தர் பெருக செய்வார் உன்னை. எத்தனை பேர் ஆமென்? அல்லேலூயா. இப்போ ஏன் இவ்வளவு நாள் தாமதிச்ச? இதை நீ புரிஞ்சுக்கோ. என் விருப்பம் என்ன தெரிஞ்சுக்கோ, என் தரிசனம் என்ன தெரிஞ்சுக்கோ. ஒரு உண்மையான உத்தமமான ஊழியக்காரனை எழும்ப பண்ண வேண்டும். அவருக்கு பிடிச்சவர், அவருக்கு விருப்பமானவன் ஒரு மனுஷனை எழும்ப பண்ண, அவன் எனக்காக நீ பெத்தெடுக்கணும், உனக்காக நீ பெத்தெடுக்க கூடாது. உன் பேர் சொல்ல, உன் ஊர் சொல்ல, உன் வம்சம் சொல்ல, உன் சொத்துக்காக, உன் குலத்துக்காக, கோத்திரத்துக்காக அல்ல, அவன் எனக்காகவே பிறக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவனை எனக்காகவே வளர்த்தெடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லையே சொல்லுங்களேன். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் ஆண்டவர் சொல்றாரு. உன் வயிற்றுல பிறக்க போற உன் பிள்ளை எப்படிப்பட்டவனா இருப்பான், அவன் எனக்குரியவன் என்று சொல்லி அங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. 2வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. நான் என் உள்ளத்துக்கும் அதாவது என் மனசுக்கு ஏற்றவனை ஆண்டவர் சொல்கிறார். என் மனசுக்கு ஏற்றவனாய் அவன் இருப்பான். உன் மகன்
என் விருப்பத்தை என் பிரியத்தை நான் நினைச்சதை விரும்பினதை செய்யறவனா இருப்பான் அவன் உண்மை உள்ள எனக்கு உண்மையா இருப்பான். மனுஷங்களுக்காக இங்க பக்கம் அந்த பக்கம் சாயிரவன் கிடையாது. எனக்காக அவன் உண்மை உள்ளவனா இருப்பான். என் பார்வையில் எப்பயும் அவன் உண்மையா இருப்பான், நேர்மையா இருப்பான். அவன் அடுத்து அவன் ஒரு ஆசாரி எனக்காக ஊழியம் செய்வான். அநேக ஜனங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை கொண்டு வருவான். அநேக ஜனங்களை வாழ வைப்பான். நான் உண்மையான தெய்வம்னு உலகத்துக்கு காண்பிப்பான். அநேக ஜனங்களை என்னிடத்துல கொண்டு வருவான். அநேகருடைய கஷ்டத்திலையும் நஷ்டத்திலிருந்து மீட்கும்படிக்கு அவர்களுக்காக பழி செலுத்துவான். அவர்களுக்காக கண்ணீர் ஒடிப்பான். அவர்களுக்காக செபிப்பான், திறப்பணிப்பான். அப்படிப்பட்ட என் விருப்பத்துக்கு ஏற்ற ஊழியக்காரனா அவனை எழும்ப பண்ணுவேன். அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் வம்சம் முடியாது, அவனுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன். அவனுடைய பரம்பரை, அவனுடைய வம்சம் அவனுக்கு அடுத்தபடி தொடர்ந்து ஊழியங்களை செய்ய வைப்பேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைவர்களே, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களே, அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசிகளே, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதர்களே அவன் எழுப்புவான். அநேகரை அபிஷேகம் பண்ணுவான். அநேகரை எனக்காக தலைவர்களாய் எழும்ப பண்ணுகிற ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலனாய் 5 வித ஊழியங்களை செய்கிற ஒரு மிகப்பெரிய 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 தேவனுடைய சித்தம் செய்கிறவனாய் அவன் இருப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்காகத்தான் இவ்வளவு காலம், அதுக்காகத்தான் இவ்வளவு வருஷம், அதுக்காகத்தான் நான் தடுத்து நிறுத்தினேன், அதுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணினேன். நீ அழல, நான் அழுது கொண்டிருக்கிறேன். நீ வெயிட் பண்ணல, காத்திருக்கல, நானும் உன்னோடு காத்திருக்கிறேன். நீ விரும்புகிற ஏக்கத்தை நிறைவேறும்படி நானும் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த குறித்த காலமும் அந்த குறித்த நேரமும் வந்துருச்சுன்னு கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்ப கண்ணீரோட இருக்கிற அண்ணாலே ஏன் அழுகிற? அண்ணாலே அழாத, உனக்கு பதில் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. 17 வசனம் 1:17. அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கேட்ட ஜெபம், நீ கேட்ட விண்ணப்பம் நிறைவேறிடுச்சு. ஆண்டவர் பதில் தந்துட்டாரு. அப்படி ஒரு இரட்சகனே, ஒரு எழுப்புதல் மாவீரனே, தேசங்கள் கண்டங்கள் அவனால் அசைக்கப்படும். ராஜாக்கள், பிரபுக்கள், அதிகாரிகள் ஆண்டவருக்கு நேராக, இயேசுநாதருக்கு நேராக திரும்புவார்கள். அவன் போகிற இடமெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் நிறைந்து வெளிப்படுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் போற இடங்களை பிசாசுகள் ஓடும், வியாதிகள் மறையும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்களை கொண்டு வரும். தேவனிடத்துல திரளான கோடான கோடி ஜனங்கள் திரும்பி வருகிற ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் மாவீரனாய் அவனை ஒன்னிடத்திலிருந்து உருவாக்கி கொண்டு வருவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படிப்பட்ட ஒரு பெரிய உன்னதமான ஆமென் ஒரு பொக்கிஷத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை உன்னிடத்துல உண்டாக பண்ண போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உனக்குள்ளதை நீ கர்த்தருக்குன்னு சொல்லி ஜெபிச்ச வேளையிலே கர்த்தர் உனக்கு மிகுதியாய் திரளாய் தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நீங்க இஸ்ரவேலின் தேவனிடத்தை கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்தின்படி உங்களுக்கு ஆகும். உங்க ஜெபத்தை கேட்டாரு, உங்க கண்ணீரை பார்த்தாரு, பதில் தந்தாரு. வீட்டுக்கு சமாதானத்தோட போங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்று கண்ட துக்கம், இன்று கண்ட வேதனை, இன்று கண்ட அவமானம், இன்று கண்ட வெறுமை, இன்று கண்ட வறட்சி இனி ஒரு நாள் உங்க வாழ்க்கையில வரவே வராதுன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.